குட் ஈவினிங். ஸோ இப்போ டைம் வந்து 6:30. ஆக்சுவலி நான் இன்றைக்கி மார்னிங்லேருந்தே விலாக் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஆனால் வந்து இந்த டின்னர் விலாக் வந்து தனியாக போடணும்னு நினச்சேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டின்னர் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான ரெசிபி. ஸோ மார்னிங்லேருந்தே விலாக் எடுத்ததுனால நிறைய ரெசிபீஸ் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ விலாகும் வந்து கொஞ்சம் பெரிய விலாக் ஆகிடுச்சு. ஸோ டின்னரையும் போட்டேன்னு வைங்களேன், ரொம்ப பெரிய விலாக் ஆயிரும். ஸோ அதனால் டின்னர் வந்து தனியாக காணிக்க போகிறேன். இந்த ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிள் ஆனால் ரொம்ப பாப்புலரான ஒரு ரெசிபி. ஸோ நேம் சொன்னேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப பாப்புலர்னு. ஸோ இது வந்து என்னென்னா மட்டன் வச்சு பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி, பாப்புலர் கோவன் ரெசிபி. என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் விண்டாலு, லேம்ப் விண்டாலு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது வந்து யாரோட ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா வாட்செஃப் இருக்காங்கல்ல, அவங்களோட ரெசிபி. ஸோ அவங்களோட லேம்ப் விண்டாலு தான் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுவும் சப்பாத்தியும் தான் இன்றைக்கி. ஓகே, ஸோ இன்றைக்கி டின்னர் பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஸ்டாண்ட் மிக்சரில் சப்பாத்தி டோ எப்படி பண்ணுவேன்னு காமிச்சிடுறேன். ஸோ இதில் வந்து 3 கப் என்ன இருக்குது, கோதுமை மாவு, அதுக்கப்புறம் சால்ட் வந்து தேவைக்கு தக்கன ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸ் விட்டுருங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து தண்ணி நான் வந்து ஒரு கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம ஸ்லோவாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ 3 கப்பு மாவுக்கு 1 கப் தண்ணி. ஸ்டாண்ட் மிக்சரை வந்து ஒழுங்காக ஃபிட் பண்ணல. ஸோ 3 கப் வர மாவுக்கு வந்து 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கூட கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கணும். ஸோ எனக்கு கூட கொஞ்சம் தேவைப்படுது, அதனால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மிக்ஸ் ஆகிட்டு இருக்கிற டைம்லேயே எண்ணெய் இல்லைன்னா நெய், ஸோ 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் மாவு எல்லாமே அப்படி சுருண்டு வர்ற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா நீடாகட்டும். அவ்வளோதான், தண்ணி இவ்வளோதான். 3க்கு 1 கரெக்டாக இருக்கும். தேவைப்பட்டால் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அதிகமாக ஆட் பண்ண வேண்டியது. ஸோ நம்ம சப்பாத்தி டோ வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ எவ்வளோ ஈஸியாக சூப்பராகிட்டு நம்ம சப்பாத்தி டோ வந்து நீடாகிடுச்சு பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம சப்பாத்தி டோ வந்து இது அப்படியே ஊறட்டும். இதை மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 மணிக்கூர் ஊறினதுக்கப்புறம் சப்பாத்தி போட்டால் சூப்பராக இருக்கும். அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்கள் கிளாஸ் பவுல் என்னாச்சு, ஸ்டாண்ட் மிக்சரோட கிளாஸ் பவுல் என்னாச்சுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் என்ன இருக்குது, கிளாஸ் வந்து என்ன இருக்குது. ஸோ கிளாஸ் பவுல் வந்து நான் வீடியோக்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து எவ்ரிடே யூஸ், இந்த மாதிரி சப்பாத்தி டோ பண்ணுறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விண்டாலுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை, லேம்ப் வந்து ஸ்பைசஸில் அதுக்கப்புறம் வினிகரில் குக் பண்ணுவாங்க. ஸோ விண்டாலுங்கிறது நிறைய பேர் வந்து பொட்டேட்டோ இந்த டிஷ்ஷில் போடுவாங்க. பட் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இந்த லேம்ப் விண்டாலுனாலும் சரி, சிக்கன் விண்டாலுனாலும் சரி, இதில் மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வினிகர். அதனால வினிகரும் அப்புறம் ஸ்பைசஸ். இதில் வந்து தக்காளி எதுவுமே கிடையாது. வேணும்னா வெங்காயம் போடுவாங்க, ஆனால் சம்டைம்ஸ் வெங்காயம் கூட ஆட் பண்ண மாட்டாங்க. வினிகர்லேயே வந்து அந்த மீட் வந்து குக் ஆகுறது வந்து அதோட நேம், அதனால தான் இதோட நேம் வந்து விண்டாலுன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்பைசி, சவர், அதுக்கப்புறம் ஸ்வீட்டு. ஸோ இந்த 3மே கலந்துருக்கும். ஏன்னா சுகர் ஆட் பண்ணுறோம், வினிகர் ஆட் பண்ணுறோம், வரமிளகா ஆட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் தான் ஸ்பைசஸ். நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டேன். நான் வந்து 1/2 கிலோ போல் லேம்ப் மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு 5-6 வரமிளகா, ஒரு பீஸ் பட்டை, 1 இன்ச் பீஸ் அளவுக்கு இஞ்சி, ஒரு 6 வெள்ளை பூண்டு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் போல் பெப்பர், அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் சுகர், அதுக்கப்புறம் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் வந்து வினிகர். ஸோ வினிகர் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன. ஸோ இப்போ ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம வந்து எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் ஆட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நம்மளோட வரமிளகாய், இஞ்சி, பட்டை, பூண்டு, ஏலக்காய், கிராம்பு, பெப்பர், ஜீரகம், அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நம்ம வினிகரில் ஊற வைக்கிறாங்க.
ஸோ யூஸ்வலாக வந்து இதெல்லாம் வறுப்பாங்க, பட் சில பேர் வந்து வறுத்து போடுவாங்க. ஆனால் வறுக்கணும் தேவையில்லை, ஏன்னா இதை நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ண போகிறோம். அதனால் இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துருவோம். ஓகே, ஸோ நம்ம இப்போ ஊறின நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஒரு மிக்சியில் போட்டு நைஸாக பேஸ்ட் அரைச்சிருங்க. ஸோ இதை நல்லா ஸ்மூத்தாக அரைக்கணும், சரியா? அது ஒரு இம்பார்ட்டண்ட். ஸோ இது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட விண்டாலுவோட மசாலா. ஸோ உங்களுக்கு இன்னுமே ரெட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வரமிளகா வந்து காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து இந்த ரெட்டு போதும், ஏன்னா பயங்கர ஸ்பைஸியாக இருக்குது என்னோடய சில்லிஸ், அதனால் இது போதும். ஸோ இப்போ மட்டன் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மளோட மட்டன் பீசஸ் எல்லாம் நான் பெரிய பெரிய பீசஸாக தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் சுகர், அதுக்கப்புறம் நம்மளோட விண்டாலு மசாலா. ஸோ உங்களுக்கு வந்து டைம் இருந்துச்சுன்னா இதை வந்து ஓவர் நைட் மேரினேட் பண்ணிடுங்க. அதாவது முந்தின நாளே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நெக்ஸ்ட் டே இதை குக் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பட் டைம் இல்லை எனக்கு, அதனால் நான் வந்து இப்போவே குக் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ பார்க்கவே எவ்வளோ ரெட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளோட விண்டாலு மேரினேஷன். ஸோ இது வந்து நான் வந்து எனக்கு டைம் இருக்கிறதுனால நான் ஒரு 1 hour போல் மேரினேட் பண்ண விட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விண்டாலு குக் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஸோ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த விண்டாலு வந்து லோ அண்ட் ஸ்லோவாக குக் ஆனால் தான் அந்த டேஸ்ட் வந்து வரும். ஸோ அதனால் இது ப்ரெஷர் குக்கரில் வந்து குக் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ப்ரெஷர் குக்கரில் டக்குன்னு குக் பண்ணலாம். பட் ஒரு பேனில் வந்து குக் பண்ணுறது தான் வந்து அதோட டேஸ்ட்டை வந்து கொண்டு வரும். ஏன்னா வந்து லோ அண்ட் ஸ்லோவாட்டு கிட்டத்தட்ட 1 hour குக் ஆகணும், அப்போ தான் அந்த மட்டனோட டேஸ்ட் வந்து வரும். ஸோ ஆயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஹீட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் அதை ஆட் பண்ணிடுங்க. ஆனியனை வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். ஓகே, ஸோ நல்ல கோல்டன் கலரில் ஆகணும், அதனால் கொஞ்சம் ஹை ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட ஆனியன் வந்து நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்துடுச்சு. ஸோ ஆனியன் கார்லிக் எல்லாம் வந்து ஆயிலில் ஃப்ரை ஆகிறதே வந்து அவ்வளோ ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். ஸோ இப்போ அந்த வாசனை தான் இந்த கிச்சனில் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஆனியன் வந்து இந்த ஆயிலில் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு, நல்ல ஃப்ரேக்ரண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இவ்வளோ தான், இதுக்கு வேறு தக்காளி எதுவுமே தேவையில்லை. நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோங்களா அந்த லேம்ப் மட்டன், அதை போட்டுருங்க. ஸோ நம்மளோட எல்லா மேரினேஷனையும் போட்டுருங்க. இப்போ வந்து இதை வந்து இந்த ஆயிலில் அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி விட போகிறோம். அந்த பச்சை வாடை வந்து ஸ்பைசஸில் உள்ள அந்த பச்சை வாடை போகணும். அதுக்கு வேண்டி ஒரு 5 minutes வந்து இதை நல்ல ஆயிலில் பரட்டி விட போகிறோம். ஸோ நம்மளோட மட்டன் வந்து இந்த ஆயிலில் நான் ஒரு 5 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுட்டேன். ஸோ நல்லா அது வந்து சியர் ஆயிரும் உங்களுக்கு. அதுக்கு வேண்டி தான் நம்ம வந்து இந்த ஆயிலில் வந்து நல்லா பரட்டி விட்டுறோம். ஸோ அந்த அவுட்டர் இது வந்து கம்ப்ளீட்டாக சியர் ஆயிடும். ஸோ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது அந்த ரெட் கலர். ஸோ நம்ம லேம்ப் வந்து நல்ல சேர் ஆயிடுச்சு. நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், லைட்டாக உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது, அதனால உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி 1/2 cup தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த குக் ஆகுறதுக்கு தண்ணி வேணும்ல, அதனால. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் தரேன். உங்களுக்கு வந்து டைம் இருக்குது, ஆத்தென்டிக்கான அந்த ரியல் ஃப்ளேவரை வந்து டேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த கடாயிலேயே மூடி போட்டு ஒரு 1 மணிக்கூர், சம்டைம்ஸ் 1.5 மணிக்கூர் கூட ஆகும், மூடி போட்டு பொறுமையாக நீங்கள் வந்து இந்த விண்டால குக் பண்ணுங்கள்.
அந்த டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்லை, எனக்கு குவிக்காக பண்ணணுன்னா இந்த ஸ்டேஜில் இது அப்படியே ஒரு ப்ரெஷர் குக்கரில் மாற்றிடுங்க. ப்ரெஷர் குக்கரில் மாற்றிட்டு நீங்கள் நார்மலாக மட்டன் குக் பண்ணுவீங்கள்ல, 4-5 விசில் வச்சு எடுத்துருங்க. ஸோ அப்போ அந்த டைமில் நீங்கள் தண்ணி குறைவாக தான் ஆட் பண்ணணும். ஏன்னா வந்து ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணும்போது தண்ணி நிறைய வரும். அதனால் அதுக்கு தக்கன நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணிங்கன்னா டக்குன்னு குக் பண்ணிடலாம். பட் நான் இன்னைக்கு இந்த இதை வந்து இந்த கடாயில் தான் லோ அண்ட் ஸ்லோவாட்டு குக் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஸோ இதை மூடி போட்டாச்சு, அடுப்பு லோவஸ்ட் ஃப்ளேமில் வச்சாச்சு. ஸோ 45 மினிட்ஸ்லேருந்து 1 hour எவ்வளோ நேரம் ஆகுதோ அவ்வளோ நேரம் இந்த மட்டன் வந்து லோ அண்ட் ஸ்லோவாக குக் ஆகட்டும். ஓகே ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து சப்பாத்தி தேய்ச்சிடலாம். ஸோ ஸ்டாண்ட் மிக்சரில் பண்ணி ஊற வச்சது வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். ஸோ நான் வந்து இப்போல்லாம் வந்து அடிக்கடி இந்த டோவெல்லாம் நீட் பண்ணுறது கையிலே பண்ணுறது இல்லை, ஃபுல்லாமே அந்த மிக்சர்லேயே பண்ணிடுவேன். ஸோ இப்போ டக்கு டக்கு டக்குன்னு நம்ம சப்பாத்தி போட்டுருவோம். ஸோ இங்கே பாருங்கள், சுட சுட நெய் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட விண்டாலு எனக்கு கிட்டத்தட்ட 1.5 மணிக்கு ஆச்சுங்க. ஸோ நான் வந்து உங்கள்கிட்ட சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணுறது தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ நம்ம மீட் வந்து எப்படி குக் ஆகிருக்குன்னு காணிக்கிறேன். ஸோ நான் வந்து எனக்கு வேணும் செஞ்சு பார்க்கணுங்கிறதுனால நான் இதில் குக் பண்ணேன். பட் நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணுறது தான் நல்லது, எனர்ஜி சேவிங். ஸோ எப்படி டெண்டராக இருக்குது பாருங்கள். ஓகே ஓகே ஸோ நம்மளோட விண்டாலு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி கீரை போட்டு நம்ம இறக்கிற வேண்டியதான். ஸோ நம்மளோட சூப்பரான விண்டாலு ரெடி. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், வாய்ப்பே கிடையாது. அந்த புளிப்பு வினிகரில் உள்ள அந்த டார்ட்னஸ், லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ், அதுக்கப்புறம் அந்த ஸ்பைசினஸ் எல்லாமே சூப்பராக வருது. ஓகே, ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ விண்டாலுவல் எடுத்து ஒரு பவுலில் வச்சாச்சு. ஸோ ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி கீரை வச்சு கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான்.
ஸோ இப்போ நான் சப்பாத்திக்கு பண்ணுற ஆனியன் சாலட் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சேன். ஸோ ரொம்ப சிம்பிள். ஒரு பவுலில் வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கீரை. ஸோ இதில் கொஞ்சமாக சால்ட்டு, நிறைய ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா நம்ம சாட் மசாலா போட போகிறோம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சாட் மசாலா, அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ். ஸோ சீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஊப்ஸ், சீடு. ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து ரைத்தா பண்ணுவோம்ல, இது வந்து ஒரு சேஞ்சாக இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும். ஸோ டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சால்ட்டு, சாட் மசாலா ஏதாவது போடணுன்னா போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட கச்சா ஆனியன். இதோட நேம் வந்து கச்சா ஆனியன், ஒரு குவிக் ஆனியன் சாலட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட சூப்பரான டின்னர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட சப்பாத்தி, அதுக்கப்புறம் நம்மளோட கச்சா ஆனியன் அண்ட் த செம்ம டேஸ்டான விண்டாலு. ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து மஸ்ட் ட்ரை ரெசிபி. ஸோ நம்ம கோவனோட டெலிகசி. நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். நீங்கள் மட்டன் சாப்பிட மாட்டீங்கன்னா இதை வந்து சிக்கனில் ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக போர்க்கில் பண்ணுவாங்க, பட் நான்லாம் போர்க் சாப்பிட மாட்டோம். அதனால் நீங்கள் வந்து மட்டன் ஆர் சிக்கன் யூஸ் பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளும் கூட, ரொம்ப மினிமம் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பண்ணக்கூடிய மேக்ஸிமம் ஃப்ளேவர்டான டிஷ்ஷு. ஸோ இன்றைக்கி இதுதான் டின்னர். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.